all, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் தான். மார்னிங் ஸ்கின் கேர் என்ன பண்ண போகிறோம், நான் என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே இப்போயே எனக்கு தூக்கமே தெரியல, அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நான் என்னெல்லாம் மார்னிங் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ். நான் ஃபேஸ் வாஷ்க்கு மாமா எர்த்தோட ஒப்டன் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே டேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்கின். ஸோ அப்போ நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் சீரியஸ்லி செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சு. நல்லாவே அந்த டேனை ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. என் ஃபேஸ்க்கு எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை டக்குன்னு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணனா சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இது நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம். ரொம்ப தேய்க்க வேணாம், சும்மா ஜென்டலாக நம்ம ஜென்டலாக நம்ம இது ரிமூவ் பண்ணால் போதும். ரொம்ப ஹெவியாக போட வேணாம். ஓகே, இதை போய் நான் வாஷ் பண்ணிடுறேன். ஷவா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. காலையில் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால அந்த ஒரு பிரைட்னஸை பார்த்தாரா அந்த டேவே ஸ்டார்ட் ஆகுது. இல்லைன்னா அப்படியே மூஞ்சாவே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பனிக்காலன்றதுனால அப்படியே த்ரோட்லாம் அப்படியே எப்படி இருக்குது. ஸோ அதனால் பனிக்காலம்னால தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க, தண்ணி கண்டிப்பாக குடிங்க. ரொம்ப காலையில் ரொம்ப ட்ரையாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெர்மாவோட 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஸோ இது நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ் நான் ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் நாளாக என்னோடய ஸ்கின் கேரில் இந்த சீரம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1% ஆல்ஃபா ஆர்பட்டின், கோஜிக் ஆசிட், நயாசினிமைடா டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட் இது எல்லாமே நல்லாவே இது ரெடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் என்னென்னா ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியல. என்னென்னா லைட்டாக அந்த டார்க் ஸ்பாட் லைட்டன் பண்ணியிருக்கே தவிர அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் எனக்கு தெரியல. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஏன்னா நான் ஒரு ஃபியூ வீக்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். ஸோ அதனால் நான் டே அண்ட் நைட் இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சீரம் ரீசெண்டாக. நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணாலுமே உங்களோட ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்குக்குமே சேர்த்து அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்கை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போவுமே ஃபேஸோடு சேர்த்து நெக்குமே, மேக்கப்பும் சரி, ஸ்கின் கேரும் சரி, நெக்கையுமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரம் போட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஆனால் எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே நல்லது. ஓகே, இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எந்த ஒரு ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சீரமோ இல்லை மாய்ஸ்சரைசர் எது பண்ணாலுமே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அது செட் ஆகிறதுக்கு டைம் விட்டுட்டு அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் போடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் நான் எப்போவுமே லாக்மி பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ரொம்பவே எனக்கு ஆயிலி ஸ்கின். அதுக்கு வேறு நான் ஒன்று பான்ஸ் அந்த ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இது க்ரீம் பேஸ்ட் தான். ஆனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னோட. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி சுத்தமாக இருக்காது. இது நல்லா ஒர்த்துன்னே நான் சொல்வேன். ஸோ இது ப்ரைஸுமே ரொம்ப கம்மி. ஸோ
நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இல்லை பனியாக இருந்தாலும் சரி, இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்குன்னு. அதே மாதிரி ஸ்டிக்கியாகவும் ஃபீல் ஆகாது. ஓகே, மாய்ஸ்சரைசர் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் டாக்டர் ஷெட்டோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு. இது SPF 50. இதில் வந்து 1% செரமைட் காம்ப்ளெக்ஸ், 2% விட்டமின் சி, 1% ஹைலராலிக் ஆசிட், மினரல் அண்ட் ஆர்கானிக் ஃபில்டர்ஸ் இருக்குது. டெர்மட்டாலஜி டெஸ்டடான ஒரு சன்ஸ்க்ரீன். இது வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக இந்த சன்ஸ்க்ரீன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஆயிலியாக ஃபீல் ஆகுது, ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எனக்கே வந்து ரீசெண்டாக நான் வந்து ப்ராப்பரான ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அதுக்கான டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப இடியே விழுந்தாலும் பரவாயில்ல, என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் வந்து முடிக்காமல் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ உங்கள் ஸ்கின் கேர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாலே வந்து ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் சரி, சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து செட் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ரொம்ப ஆயிலியாக எனக்கு வேணாம், எனக்கு வந்து அப்சர்வ் ஆகவே தெரியக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விட் இதில் வந்து நிறையா ஃபவுண்டேஷன் இப்போ இருக்குது. ஸோ அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான், நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே முடிஞ்சது, டன். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுக்கப்புறம் நான் வந்து மேக்கப் வெளியே போகிறதா இருந்தால் மேக்கப் போட்டுக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் இருக்கிறதா அப்படி இருக்கலாம். வீட்டில் இருக்கீங்களோ இல்லை வெளியே போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து லிப் பாம் மறந்துட்டேன். லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே டன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. ஸோ அதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன நடக்குதோ அதை போய் பார்க்க போகிறேன். நான் என்னோடய அன்றாட வேலைகளை பார்க்க போகிறேன். ஸோ அதனால் ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.